Good evening students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூட்டி பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் எக்ஸசைஸ் 6.1ல. ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்னு நான் சொல்லியிருந்தேன். 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் ரெண்டுமே இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா வரும். ஸோ இதுல எந்த ஒரு சம்மே ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். 5th சம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு 6th கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும். ஸோ எல்லா சம்ஸ்மே இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் கம்பல்சரி ப்ராப்ளம்ல இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் பப்ளிக்ல. ஸோ அதனால அந்த எல்லாமே என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்கு, டேபிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி டேபிள், ரேஷியோ டேபிள் அண்ட் சைன் காஸ்ட் அண்ட் வேல்யூஸ், இது எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு லெசன்குள்ள போயிடலாம். கற்றலினால் கழித்தது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு திருக்குறள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியும். சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லயே நீங்க இந்த குறள் படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே. ஸோ வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு குறள். எந்த ஒரு பாடத்தையும் பிழையின்றி நன்றாக கற்க வேண்டும், கற்ற பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு ஏற்ப நடக்க வேண்டும். ஒரு சின்ன வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு தெரிஞ்சு பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஒரு வார்த்தை, படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான மீனிங் என்ன, படிச்சவங்க மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னா, நம்ம ப்ரீகேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு அண்டர் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்களுடைய டீச்சர் அப்படிங்கிறவங்களுடைய கண்ட்ரோல்ல நம்ம படிக்கிறோம். கரெக்டா? சோ அப்படி படிக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே வந்து அவங்க வந்து சுட்டி காட்டி திருத்துவாங்க. சோ உங்களுடைய ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாம அனுபவ கல்வியும் உங்களுடைய ஆசிரியர்கள் கிட்ட இருந்து நீங்க கத்துப்பீங்க. சோ அப்படி கத்துக்கும் போது நம்ம செய்யக்கூடிய தவறுகளை ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க திருத்தி கொடுக்கும் போது அந்த தவறை நம்ம வந்து தப்பா இருந்தால் அதை வந்து சரிப்படுத்தி மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். சோ அப்படி வளர்த்துக்கும் போது நீங்க காலேஜ் முடிச்சு சொசைட்டிக்குள்ள ஒரு தனி மனிதனா உருவாகி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மரியாதை, ஒழுக்கம், கல்வி அறிவு, ஏட்டறிவு, எல்லா அனுபவ அறிவு எல்லாமே வந்து இருக்கும். சோ அப்ப எந்த இடங்கள்ல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற பிஹேவியர் சென்ஸ் வந்து நமக்கு தெரியும். சோ அததான் வந்து இங்க திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நீ கற்றுக்கொண்ட, நம்ம வந்து வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வெறும் ஏட்டு பாடத்தை மட்டும் வச்சு எல்லாமே அச்சீவ் பண்ணிட முடியாது. அது வந்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல். ஆனா அதையும் தாண்டி ஒழுக்கம், அனுபவம் எல்லாமே உங்களுக்கு எப்படி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அதனால நம்ம கற்றுக்கக்கூடிய பாடத்தை பிழையின்றி கற்றுக்கொண்டு, பிழையின்றினா நம்ம பாடம் படிக்கிற பாடம் மட்டும் இல்ல, நம்ம இந்த 3 இயர்ஸ்ல இருந்து 22 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஏட்டு பாடம், அனுபவ பாடம், நமக்கு வந்து ஒழுக்கத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் எல்லாத்தையுமே கரெக்டான வேல கத்துக்கிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் லைஃப்ல அப்படிங்கிறது தான் நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒன்லி நான் கதையை மட்டும் எடுத்துக்காதீங்க, புக் ரீடிங் மட்டும். ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, கொசிகன் தீட்டா, டான் தீட்டா, சீக்கன் தீட்டா, இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். சைன்னா என்ன? எதிர் வீட்டில் கர்ணன், எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டா தெரியும், டான் தீட்டா தெரியும். சோ சைன் காஸ் டான் தெரிஞ்சிடுச்சுன்னா கொசிகன் சீக்கன் காட் வந்து இதனுடைய தலைகீழி. ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், இங்கிலீஷ்ல ஓல்டு ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆண்ட். ஓகேவா? சோ இப்போ நீங்க புக்ல பாத்துட்டு இருப்பீங்க முற்றொருமைகள், இது எல்லாமே ஐடென்டிட்டிஸ் தான். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, சைன், கோர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. The 6 fundamental identities for sine, cosine and tangent is very very important. Sine alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. Sin positive
cosine sin pairs ஓகேங்களா sin alpha plus பீட்டாவா இருந்தா அதே sin alpha minus பீட்டாவா இருந்தா sin நெகட்டிவ் மிடில் ஃபார்ம் இங்க நெகட்டிவ் வந்து மிடில் ஃபார்ம்ல வரும் ஆனா இந்த ஃபார்ம்ல அப்படியே பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் சேம் தான் இங்க மிடில்ல வந்து பாசிட்டிவ் வரும் சப்ராக்ஷன்ல மிடில்ல நெகட்டிவ் சைன் வரும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் கொசைன் ஃபார்முலா வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாறும் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா அதாவது கொசைன் அடிஷன்ல வந்து அடிஷன் வந்தா சப்ராக்ஷன் சைன் சென்டர்ல வரும் சப்ராக்ஷன் வந்தா அடிஷன் சைன் சென்டர்ல வரும் அது வந்து ஆப்போனண்டா வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க சைன் அடிஷன்ல சைன் ஆல்பா காஸ் பீட்டா இங்க வந்து காஸ் ஆல்பா காஸ் பீட்டா சைன் ஆல்பா சைன் பீட்டா ரெண்டு ஒரே சைனை ஒட்டுக்க வந்து மர்ச் பண்ணுவீங்க இது சைனுக்கு வந்து ஆப்போனண்டா எடுத்துப்பீங்க அதே வந்து டான்ஜென்ட் tan alpha plus beta tan alpha plus beta by 1 minus tan alpha tan beta அதே tangent subtractionக்கு sin மட்டும் மாறும் இது எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகவும் மாறும் இந்த ஆக்சிலரி ஆங்கிள் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா இந்த 6 ஃபார்முலா இருக்கு இல்லையா சைன் சப்ராக்ஷன் சைன் அடிஷன் காஸ் சப்ராக்ஷன் காஸ் அடிஷன் tan subtraction and tan addition இந்த 6 ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ்ங்கிறத விட அது என்ன சொல்லுவோம் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து பார்க்க போறோம் இங்க பாருங்க 6வது கேள்வியே ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போர்டுக்கு போயிடலாமா ஒரு கணக்கா இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும் பிகாஸ் இந்த எக்ஸசைஸ்ல எந்த ஒரு கணக்கையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஆறாவது கேள்வி முதலாவது சப்டிவிஷன் ஆல்பா பீட்டாக்கு பதிலா ஏபி இருக்கலாம் XY இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சரிங்களா sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க போட இடம் பத்தலைன்னா delete பண்ணுவேன் ஸோ அதனால கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க LHS எடுத்துக்கிறோம் sin A minus sin B divided by cos A plus cos B plus cos A minus cos B divided by sin A plus sin B இதவே நான் டைரக்டா LHS அப்படின்னு மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா சரி இப்போ எனக்கு LCM எடுக்கணும் அடுத்த ஸ்டெப்ல cos A plus cos B யும் sin A plus sin B யும் தான் LCM நான் எடுத்துக்க போறேன் அதுதானே LCM வரும் எடுத்துக்கலனாலும் அதுதான் LCM cos A plus cos B into sin A plus sin B இதுதான் LCM ஓகேவா சரி இப்போ இந்த டேர்ம்ல என்ன இல்ல கீழே சைன் இல்ல அப்ப sin A minus sin B into sin A plus sin B இங்க வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க சிம்பிள் எது இல்ல எது இருக்குன்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா LCM எடுத்தாச்சு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் sin A minus sin B into sin A plus sin B plus cos A minus cos B into cos A plus cos B ஓகேவா சரி இப்போ இது A minus B into A plus B A minus B into A plus Bங்கிற ஃபார்முலால இருக்கா ஃபார்மேட்ல இருக்கா ஃபார்முலால இல்ல ஃபார்மேட்ல இருக்கு so A minus B into A plus Bங்கிறதுடைய ஃபார்முலா என்ன A squared minus B squared so sin squared A minus sin squared B bracket 1 plus
cos squared A minus cos squared B divided by cos A cos B into sin A sin B. Sorry, cos A plus cos B into sin A plus sin B. கரெக்டா? ஓகேவா? சோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ பிராக்கெட்ட இப்போ இது என்ன பண்ண போறோம்னா sin squared ஏவையும் cos squared ஏவையும் பிளஸ் டேர்ம்ஸ ஒரு செட்டாவும் மைனஸ் டேர்ம்ஸ மைனஸ் sin squared b மைனஸ் cos squared b யையும் ஒன்னு சேர்த்த போறோம். இங்க போடுறேன். sin squared plus terms sin squared a plus cos squared a minus sin squared b plus cos squared b. அதாவது இங்க என்ன இருக்கு? minus sin squared b minus cos squared b. so வந்துச்சா? இங்க மைனஸ் வெளில எடுத்து உள்ள பிளஸ் போட்டோம். so கீழே இருக்கிறது அப்படியே தான், எந்த மாற்றமும் இல்லை. cos plus cos b into sin a plus sin b. so sin squared theta plus cos squared theta is equal to 1. அப்ப sin squared a plus cos squared a is equal to அதே தான் அடுத்ததும் minus 1 divided by cos a plus cos b into sin a plus sin b. so 0 minus anything is equal to 0 வா? சரி, 0 divided by any number is equal to 0 வா? so அப்போ 0 அப்படிங்கிற RHS சைடு நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? இங்க மட்டும் sin square theta plus cos square, நான் அதை வேணா இங்க எழுதுறேன். sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஃபார்முலா முற்றொருமையின் படி, இந்த ஐடென்டிட்டியின் படி இங்க sin squared a plus cos squared a is equal to 1. sin squared b plus cos squared b is equal to 1. so 1 minus 1 is 0. 0 divided by any number is equal to 0. that is equal to RHS. 0 தானே நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. so RHS கிடைச்சிருச்சா? ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் நீங்களே ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் சேம் ஃபார்மேட், அதே sin a cos a sin b cos b இதே கதை தான் கொடுத்துருக்காங்க. இது 0க்கு பதிலா 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம 7வது கேள்வி இப்ப பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏழாவது கேள்வி, if sin theta plus cos theta is equal to √3, then prove that tan theta plus cot theta is equal to 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. so sin theta plus cos theta is equal to √3. ஓகேவா? so squaring on both sides, இந்த √3 ஆனது வெறும் 3 ஆக மாறிவிடும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இருபுறமும் வர்க்கப்படுத்தினால் sin squared theta plus cos squared theta is equal to 3. so sin squared theta plus cos squared theta என்னப்பா? சாரி, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அது யாராவது ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது sin theta plus cos theta the whole squared. sin theta plus cos theta the whole squared is equal to √3 the whole. இப்போ இது a plus b the whole squared ஃபார்முலால இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுவீங்க? a squared plus b squared plus 2ab போடுவீங்களா? so sin squared theta plus cos squared theta is equal to 1. கரெக்டா? இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? ஐடென்டிட்டி படி 1 ஆயிடும். பிளஸ் 2 sin theta cos theta equal to 3.
2 sin theta cos theta is equal to 3 minus 1. 2 sin theta cos theta is equal to 2. So sin theta into cos theta is equal to 2 divided by 2 is equal to 1. இத 1 ன்னு நேம் பண்ணிக்கோங்க. So and use 1 to prove that tan theta plus cot theta is equal to 1 னா என்னன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? tan theta plus cot theta equal to 1 ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? So tan thetaவை என்னவா எழுதலாம்? sin theta by cos theta plus cot thetaவை cos theta by sin theta equal to 1க்கு நம்ம sin theta tan theta plus cot theta is equal to 1 அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்? sin cos LCM எடுத்துக்கிறோம். cos theta sin theta LCM எடுத்தாச்சு. cross multiplication sin square theta plus cos square theta. So sin square theta plus cos square theta is equal to 1. sin theta cos theta is equal to 1 from 1ல இருந்து. So அப்போ tan theta plus cot theta is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? Is it clear? அடுத்தது இதுலயே ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா? இதுலயே செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா if root 3 sin theta minus cos theta is equal to 0வா இருந்தா then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta. இந்த கேள்வி ஒரு 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. செவன்த்ல செகண்ட் given என்ன கொடுத்திருக்காங்க? root 3 sin theta minus cos theta is equal to 0. So root 3 sin theta equal to cos theta. இதுல இருந்து எடுத்து எழுதிக்கிறோம். So sin theta divided by cos theta is equal to 1 divided by root 3. அதாவது cos இங்க வரும்போது தலை கீழே வந்துரும். இந்த root 3 இந்த பக்கம் போகும்போது 1 by root 3 மாறிடும். Is it right? Correct. சரி. இப்போ tan இனுடைய எந்த மதிப்பு 1 by root 3? tan 30 degree இனுடைய மதிப்பு 1 by root 3. கரெக்டா? So tan sin by cos வந்து tan theta is equal to 1 by root 3. தீட்டாவினுடைய எந்த மதிப்பிற்கு 1 by root 3? 30 டிகிரிக்கு 1 by root 3. ஓகேவா? So இப்போ LHS இப்ப என்ன LHS வரும்? tan 3 theta கொடுத்திருக்காங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? tan 3 theta is equal to என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் இப்ப எழுதுறேன். tan 3 theta கொடுத்திருக்காங்க. அப்போ which is equal to tan 3 into தீட்டாவினுடைய மதிப்பு 30 டிகிரி இங்க கண்டுபிடிச்சிருக்கு. So அப்போ tan 90 டிகிரி tan 90 டிகிரின்னு வருமா? அதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி வரையறுக்க இயலாததா? எஸ். இப்ப RHSல என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 tan theta இது given பா. இதுல இருந்து தீட்டா மதிப்பை மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுதான் ப்ரூவ் பண்றோம். 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படிங்கிறத தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சப்ஸ்டிடியூட் பண்றோம். tan theta is equal to √3 நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? 1/√3ங்கிறது தான் tan theta is equal to கிடைச்சிருக்கு. இங்க tan theta இருக்கிற இடத்துல எல்லாம் 1/√3 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். 3 into 1/√3 minus 1/√3 the whole cube divided by 1 minus 3 into tan squared இல்லையா? 1/√3 the 1/√3 squared. இப்போ தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு √3 into √3 தான் வெறும் 3. அப்போ இங்க √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க வெறும் √3 இருக்கும். இது 1/3√3 அப்படின்னு ஆகும் கியூப் அப்படிங்கிறதுனால. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா √3 into √3 இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? வெறும் 3 ஆயிடும். ஸோ 3யும் 3யும் கேன்சலே ஆயிடும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இங்க என்ன இருக்கும்? √3 minus 1/3√3 divided by 1 minus 1 is 0. So அப்போ any number divided by 0 is infinity. So அப்போ LHS இனுடைய மதிப்பும் இன்ஃபினிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். RHS இனுடைய மதிப்பும் இன்ஃபினிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சு தீட்டாவுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு அதுல அவன் கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல எல்ஹெச்எஸ்ல போட்டா எல்ஹெச்எஸ்க்கு என்ன ஆன்சர் வருது, அப்புறம் ஆர்ஹெச்எஸ்ல கொண்டு வந்து போட்டா ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன ஆன்சர் வருது, ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த கேள்வியில பண்ணியிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 8வது கேள்வி. இதுவும் ஒரு லெங்தி ப்ராப்ளம். cos alpha by cos beta is equal to m and cos கொஸ்டின் உங்களுக்கு புக்ல ஷேர் பண்ணிடுறேன். if cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n, then prove that m squared plus n squared into cos squared beta is equal to n squared அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? cos alpha cos beta ஓட அந்த ப்ரொபோர்ஷனேட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது m squared plus n squared in cos squared beta is equal to n squaredனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ m வேல்யூ n வேல்யூ இஸ் given. கரெக்டா? போர்டுக்கு வந்துருங்க. m இனுடைய மதிப்பு தெரியும். cos alpha cos beta the whole squared plus cos alpha by sin beta the whole squared into cos squared beta. இங்க m n-க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன் நான், அவ்வளவுதான். cos squared beta. இப்ப இந்த ஸ்கொயர் எல்லாம் உள்ள தூக்கிட்டு வரேன். cos squared alpha by cos squared beta plus cos squared alpha by sin squared beta into cos squared beta. ஓகேவா? எஸ். இப்போ பிராக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணிடுறேன். cos squared alpha plus cos squared beta alpha
divided by இங்க வந்து cos squared beta, இங்க வந்து sin squared beta. LCM எடுப்போம் அடுத்த ஸ்டெப்ல. bracket ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டெப்லயே நம்ம LCM எடுத்துடலாம். cos squared பீட்டாவும் sin squared பீட்டாவும் தான் LCM இல்லையா? ஸோ இங்க என்ன வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம்? cos squared alpha sin squared beta plus cos squared alpha cos squared beta into cos squared beta into cos squared beta. So இந்த cos squared beta இந்த cos squared beta cancel ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வேற என்ன இருக்கும்? cos squared alpha sin squared beta plus cos squared alpha cos squared beta. ஸோ இந்த இடத்துல இந்த தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். cos squared alpha sin squared beta divided by sin squared beta plus cos squared alpha cos squared beta divided by sin squared beta. இந்த sin squared beta இந்த sin squared beta இப்ப cancel ஆயிடும். இப்ப இந்த டேர்ம்ல cos squared alpha plus இந்த இதுல வந்து cos squared alpha-வை நான் வெளியில எடுத்துறேன். சரியா? எப்படி அப்படின்னா cos squared beta is equal to 1 minus sin squared beta. அதாவது cos squared theta is equal to 1 minus sin squared theta. cos squared beta-வை 1 minus sin squared beta-வா எழுதிட்டு கீழே இருக்கிறதையும் as it is அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் திருப்பி ஸ்ப்ளிட் பண்றேன். cos squared alpha plus cos squared alpha by sin squared beta minus cos squared alpha sin squared beta divided by sin squared beta. So sin squared beta இங்க cancel ஆயிடும். அப்ப இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? cos squared alpha இங்க ஒரு plus cos squared alpha இதுவும் cancel ஆயிடும். plus cos squared minus cos squared. ஸோ அப்ப பேலன்ஸ் இருக்கிறது cos squared alpha by sin squared beta மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? இங்க நான் delete பண்றேன். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? cos squared alpha by sin squared beta. கரெக்டா? இதை எப்படி எழுதலாம்? cos alpha by sin the whole squared னு எழுதலாமா? கரெக்டா? சோ அப்போ n என்ன கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு? m squared plus n squared into cos squared equal to n squared. So which is equal to n squared? Hence it is proved. So n இனுடைய மதிப்பு வந்துருச்சு. So n ஸ்கொயர் பண்ணீங்கன்னா n ஸ்கொயர். So உங்களுக்கு RHS ப்ரூவ் ஆயிடுச்சு. கரெக்டா? எஸ். ஸோ இன்னைக்கு 8வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல 9, 10, 8ல இன்னும் ஒரு சப்டிவிஷன் இருக்கு அண்ட் 9, 10 பார்த்தோம்னா நாளைக்கு கிளாஸோட எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். முடிஞ்ச ஹோம்ஒர்க் கூட ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். Yeah, very good.